எல்லாரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா சில பர்த்டே மட்டும்தான் நம்ம லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இந்த பர்த்டே எனக்கு அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஹாய் காய்ஸ், இந்த இயர் என் பர்த்டேக்கு என் ஃபேமிலி கொடுத்த லவ்வை பார்த்து நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். யூஸ்வலா நம்ம கிஃப்ட்னா ஒரு பொருளா தான் பார்ப்போம். ஆனா அது வாங்கும் போது அவங்க வச்ச அன்பு தான் அதோட ரியல் வேல்யூ. அம்மா எனக்கு கொலுசு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதை பார்த்தப்போ எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. அப்பவும் எனக்கு பிடிச்சது எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பாங்க. என்னோட அப்பாவும் எனக்கு ஒரு அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்பாங்கிற வார்த்தையே ஒரு சேஃப்ல அவங்க ரொம்ப கம்மியா தான் எமோஷன்ஸ் காட்டுவாங்க. ஆனா அவங்க லவ் அண்ட் எமோஷன்ஸ்க்கு அளவே கிடையாது. என் தங்கச்சி ஒரு ஏர்பட்ஸ் வாங்கி கொடுத்தா. அதை ஓபன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என் தம்பி என் கண்டென்ட் கிரியேட் பண்ண யூஸ் பண்ற மாதிரி ரிங் லைட், ஸ்டாண்ட், மைக்கு, ஃபோன் ஹோல்டர் எல்லாமே செட்டா வாங்கி கொடுத்தான். அதை பார்த்ததும் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நான் பண்றதை இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்களேன்னு. ஹானஸ்டா இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் விட என் மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கை தான் எனக்கு பிக்கஸ்ட் கிஃப்ட். சில நேரம் நம்ம லைஃப்ல பெரிய பெரிய விஷயம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சந்தோஷத்துக்காக யோசிக்கிற சில பேர் இருந்தாலே போதும். இந்த பர்த்டேக்கு வந்த விஷஸும் மெசேஜஸும் பார்த்தப்ப நான் எவ்வளோ லக்கின்னு ஃபீல் பண்ணேன். சோஷியல் மீடியால நம்ம வீடியோஸ் மட்டும் ஷேர் பண்ண மாட்டோம், நம்ம எமோஷன்ஸும் மெமரிஸும் ஷேர் பண்ணோம். உங்க சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் பாசிபிள் இல்லை. உங்க வீட்லயும் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா? உங்க லைஃப்ல நீங்க மறக்க முடியாத கிஃப்ட் எது? கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. சம்டைம்ஸ் ஒரு சின்ன கிஃப்ட் கூட பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். பிகாஸ் அதுல இருக்கிறது பணம் இல்லை, பாசம். இந்த பர்த்டே எனக்கு கிஃப்ட்ஸ் மட்டும் கொடுக்கல, ஃபேமிலி லவ்வும் சப்போர்ட்டும் இன்னும் அதிகமா ஃபீல் பண்ண வச்சிருச்சு. தேங்க்யூ so much for all the wishes and love from my friends and my family. Bye guys.